بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. وقال أيضا: بسم الله الرحمن الرحيم: وإذ نجيناكم من آل فرعون يصومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசீர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக வரிசையாக அல்ஹம்துலில்லா பார்த்து வருகிறோம். அந்த ஆயத்துகளுடைய தொடர்களிலே அல்ஹம்துலில்லா இதுவரை 48 ஆயத்துகளை நிறைவு செய்து 49வது ஆயத்தில் நுழைந்திருக்கின்றோம். 49 முதல் இன்ஷா அல்லாஹ் 54வது ஆயத்துகள் வரை இங்கு நாம் இந்த பாடத்திலே காண இருக்கிறோம். இது சம்பந்தமான இந்த 54 ஆயத்துகள் வரைக்கும் தொடரான பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த பாடம், அதாவது 52வது பாடம், இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன் என்று ஆயத் துவங்குகிறது. பாருங்க, கால அல்லாஹு தஆலா இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன என்று தொடங்கி இலா இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அதாவது 49வது ஆயத் இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன என்று ஆரம்பம் செய்து 54வது ஆயத்தான இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் என்பதோடு இதோடு அது முடிவதை நாம் பார்க்கின்றோம். 54வது ஆயத்தோடு இதை முடிக்கின்றார்கள். இப்போ இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் காண இருக்கிறோம். அதாவது 52வது பாடம், அதனுடைய தலைப்பு நாம் என்ன கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அகராதி தொடர்பு. அதாவது ஆரம்பமாக நமக்கு தெரிஞ்சதுதான், எப்பொழுதுமே என்ன செய்வோம், ஒரு பாடங்களிலேயும் அப்ப அகராதி தொடர்பு 52வது பாடம் வசனம் 44 அதாவது 49 54வது ஆயத்துகள் வரை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது அகராதி இன்னும் தொடர்பு என்று இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கிறோம் தலைப்பு. அகராதி என்றால் தெரியும், அதாவது நாம் இந்த பாடத்தில் இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தங்களை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக அழகாக கொண்டு வந்திருப்பார்கள். அதை சிலதை குர்ஆனுடைய ஆதாரங்களோடு, சிலதை ஹதீஸில் வருவதோடு, சிலதை அரபி நடைமுறையோடு கொண்டு வந்திருப்பதை நாம் அதை அகராதியிலே பார்ப்போம். அதற்கு பிறகு தொடர்பு என்றால், அதாவது இதுவரை இதற்கு மேலுள்ள ஆயத்திற்கும் இந்த ஆயத்திற்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு என்ன, இந்த ஆயத்துகளுக்கு அதற்கு பிறகு இந்த ஆயத்துகளை கொண்டு வருவதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவாக அந்த தொடர்பில் சொல்லப்படும். முதலாவதாக பாருங்கள், ஆயத்துடைய அர்த்தத்தை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது நஜ்ஜைனாக்கும். இது நஜ்ஜைனாக்கும் என்றால் உங்களை நாம் காப்பாற்றிய பொழுது, பாதுகாத்த பொழுது, மின் ஆலி ஃபிர்அவுன, ஃபிர்அவுனுடைய குடும்பத்தாரிடமிருந்து, அதாவது வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன யஸூமூனக்கும் சூஅல் அஸாப் யுذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. மேலும் உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து நாம் உங்களை விடுவித்தோம். அவர்கள் உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் வாழ விட்டு வந்தார்கள். அதில் உங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. பலாவும் என்பது இந்த இடத்துல சோதனை என்ற அர்த்தத்துல இங்க புழங்கப்பட்டிருக்குது. பலாவும் மிர் ரப்பிக்கும் அலீம். இது ஃபரக்னா பிகுமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்துரூன். மேலும் உங்களுக்காக கடலை பிளந்து நாம் உங்களை காப்பாற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மூழ்கடித்தோம். وَإِذْ وَعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. இன்னும் தௌராத் வேதத்தை கொடுக்க மூசாவுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம். அதற்காக அவர் சென்று பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே
நீங்கள் வரம்பு மீறி ஒரு காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். சும்ம அஃபௌனா அன்கும் மின் பஅதி ذلك لعلكم தஷ்குரூன். நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதற்கு பின்னும் நாம் உங்களை மன்னித்தோம். وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு தௌராத் எனும் வேதத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்ட திட்டத்தையும் நாம் கொடுத்தோம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِندَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. இன்னும் நீங்கள் நினைத்து பாருங்கள், மூசா தன் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டதனால் பகுத்தறிவுடைய நீங்கள் கேவலம் ஒரு மிருகத்தை வணங்கி உண்மையாகவே உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் மனம் வருந்தி உங்களை படைத்தவனிடம் மீண்டு உங்களிலுள்ள வரம்பு மீறியவர்களை நீங்களே கொன்றுவிடுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார். ஆகவே அவ்வாறே நீங்களும் செய்ததனால் உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன், மகா கருணையாளனாவான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அவனே மகா கருணையாளனாவான். இந்த 6 ஆயத்துகளுடைய அர்த்தங்களை பார்த்தோம். இந்த 6 ஆயத்துகள்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்கள் சொல்லப்படுது, ஃபிரௌனுடைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதோடு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்கள் பனி இஸ்ரவேலர்கள் காளை கன்றை வணங்கியது சம்பந்தமாகவும் இந்த ஆயத்திலே சொல்லப்படுது. இதனுடைய ஆரம்பம் ஃபிரௌன் எவ்வாறு அவர்களை கொடுமைப்படுத்தினான், அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை எவ்வாறு காப்பாற்றினான் என்பது சம்பந்தமாக இந்த அல்லாஹு தஆலா தன்னுடைய நியமத்தை சொல்லி இந்த ஆயத்துக்களை ஆரம்பிக்கிறான். பாருங்க, கிதாபுடைய இபாரத்துல போய் லோகத்திலையும் முனாசபத் 2 ஆயத்துக்கள் உள்ள தொடர்பையும் அதே போல அதனுடைய அகராதி பொருட்களையும் காண்போம். வாருங்கள் கிதாபை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى وإذ نجيناكم من آل فرعون إلى إنه هو التواب الرحيم من آية 49 إلى نهاية آية 54. المناسبة. இப்போ முதல்ல 2க்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சொல்றாங்க. முந்தைய ஆயத்துகள் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு. இப்போ இதுக்கு முன்னாடி எந்த ஆயத்துகளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஆயத்துகளை பார்க்குறோம். அதுல முதலாவது, நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள், அதை செய்யறது கிடையாது, உங்களை மறந்து நீங்க தொழுகையை பற்றி வந்துச்சு. அதுக்கு பிறகு மறுமை நாளை, அதாவது யார் அஞ்சு கொள்கிறார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக தொழுகை கொண்டு உதவி தீர்வார் என்று சொல்லப்பட்டு விட்டு அல்லாஹ் யா பனி இஸ்ராயீல் என்பதாக திரும்ப ஆரம்பித்தார். உங்களை என்ன செஞ்சோம், உலகத்தார்களில் சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்தோம் என்று சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸ், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்ப அதை தொடரல. அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது, பனி இஸ்ராயீலுடைய நியமத்துகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பொதுவாக நீங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை உலகத்தார்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு சிறப்பானவர்களாக உயர்ந்தவர்களாக உங்களை நாம் மாற்றிவிட்டோம், ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறினான். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மொத்தமா, அதாவது யா பனி இஸ்ராயீல் லத்குரு நிஅமதி முன்னாடி உள்ள ஆயத்துகள், அதற்கு 2 ஆயத்துகளுக்கு முன்னாடி சென்று போய் பார்த்தாலும் அங்கும் அதே போலதான், யா பனி இஸ்ராயீல் லத்குரு நிஅமதி அல்லதி அவ்ஃபு பிஅஹதி என்பதாக அங்க சொன்னான். அதாவது 40வது ஆயத்துல அதே போல் யா பனி இஸ்ராயீல் லத்குரு நிஅமதி அல்லதி என்று அங்கேயும் பொதுவாகத்தான் சொன்னான். அதே போல இங்க 47வது ஆயத்துல பார்த்தோன்னு சொன்னா, யா பனி இஸ்ராயீல் அதுக்குரு நிஅமதி அல்லதி என்பதாக நிஅமத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பொதுவா என்ன செஞ்சுட்டான், பனி இஸ்ரவேலர்கள் மீது அல்லாஹு தஆலா செய்த நியமத்தை பொதுவாக சொல்லிவிட்டான். அப்போ நியமத் கணக்கில்லாத நியமத்துகள், எண்ணி முடிக்க முடியாத நியமத்துகள், லா துஅத்து வலா துஹ்ஸா, எண்ணி முடிக்க முடியாத நியமத்துகள் அல்லாஹ் என்ன செஞ்சான், பனி இஸ்ரவேலர்கள் செஞ்சதை அல்லாஹ் பொதுவாக சொன்னான். அதாவது பொதுவான நியமத்துகளை ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அதுக்கு பிறகு வகை வகையா பிரிக்கிறான். உங்களை சிறப்புப்படுத்தின நியமத்தை சொல்றான். அப்போ வகை வகையா பிரிப்பதை கொண்டு இது என்ன ஆகும்னு சொன்னா, இதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு ஒரு சிறப்பானதாகவும் இருக்கும். அதை நீங்க நினைவு கூறுவீங்க. சுக்குர் செய்யறது உங்களுக்கு அழைக்கிறதுக்கு லேசாக இருக்கும்.
அப்ப என்னன்னு சொன்னா, என்னுடைய நியாமத்தை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா, என் நியாமத்தை நினைச்சு பாருங்க. முதல்ல இருந்தே நியாமத்து, பொதுவா நியாமத்தை சொல்லிட்டு அடுத்து சொல்லலாம் பாருங்க. அதுல ஒன்னாவது, உங்களை என்ன செஞ்சோம்? ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரிடமிருந்து உங்களை பாதுகாத்தோம் என்று ஒரு நியாமத்தை சொல்றான். அடுத்து உங்களை என்ன செஞ்சோம்? கடலை பிளந்தோம். கடலை பிளந்து உங்களை என்ன செஞ்சோம்? அதுல கடக்கச் செய்தோம். அதுல ஃபிரௌனை என்ன செஞ்சோம்? மூழ்கடிச்சோம். உங்களை காப்பாற்றினோம். நீங்க பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் என்னது? அல்லாஹ் தனித்தனியாக அவர்களுக்கு ஒவ்வொரு நியாமத்தாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப இதுக்கு முந்தைய ஆயத்துல ஒட்டு மொத்தமா சொல்லிட்டான். இப்ப தனித்தனியாக பிரிச்சு அல்லாஹு தஆலா இவர்களுக்கு செய்த நியாமத்தை ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக வரிசையாக சொல்லி வருகிறான். அதைத்தான் இங்க முனாசபத் ரெண்டுக்கும் மத்தியில சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள ஆயத்துக்கும் உள்ள தொடர்பாக இருக்கு பாருங்க. அல் முனாசபத் லம்மா கத்தம தஆலா ذكر نعمه அலா பனி இஸ்ராஈல இஜ்மாலன். பனி இஸ்ராயல் என்றாலே யாரும் நம்ம சொல்லிட்டோம். இஸ்ராயல்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பனினா அவனுடைய குழந்தைகள். இஸ்ராயில் என்பது அப்துல்லா என்ற அர்த்தத்தை கொண்டது. இஸ்ரா என்றால் அப்து, ஈல் என்றால் அல்லாஹ், இறைவனை குறிக்கும். லம்மா கத்தம தாலா, அல்லாஹு தாலா முற்படுத்திய போது, திக்ர நியாமிஹி அவனுடைய நியாமத்துகளுடைய திக்ரைனே விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொன்ன போது, அதை முற்படுத்திய போது, அலா பனி இஸ்ராயில் பனி இஸ்ரேலுக்கு முன்பாக, இஜ்மாலன் மொத்தமாக, இஜ்மாலன்னா இஜ்மாலுங்கிறது தஃப்சீலுக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக, ஒரு குலாசாவாக, ஒரு ஒட்டுமொத்த முழுமையாக என்ன செஞ்சா, ஒரு மஜ்மூஆக, ஒரு ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சா நியாமத்தி என்று பனி இஸ்ரேலுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா செய்த நியாமத்துகளை எடுத்து சொன்ன பொழுது, பையன பிறகு விளக்கினான், பாததாலிக்கு இதற்கு பிறகு ஒட்டுமொத்தமா இஜ்மாலா சொன்னதுக்கு பிறகு, பையன பாததாலிக்கு அந்த இஜ்மாலுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? விளக்கி சொல்கிறான். அக்ஸாம தில்கன் நியாமி, அப்ப அந்த நியாமத்துகளுடைய வகைகளை அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். அலா சபீலி தஃப்சீல், அதாவது தஃப்சீல்னா விளக்கமாக, ஃபஸ்ஸலிருந்து வந்தது. இஜ்மாலுக்கு எதிர் தான் இமானே முஜ்மல், இமானே முஃபஸ்ஸல் சொல்றோம்ல, இஜ்மாலுக்கு எதிர் தான் தஃப்சீல். இஜ்மால ஒட்டு மொத்தமா சொல்லிடுது. அவர்கள் 10 பேர்கள் வந்தார்கள் என்று சொன்னா இஜ்மால். அவர்கள் 10 பேர்கள் வந்தார்கள், இஜ்மாலா சொல்லியாச்சு. 3 பேர்கள் வந்தார்கள், இஜ்மாலா சொல்லியாச்சு. அவர்கள் பழங்கள் கொண்டு தந்தார்கள், இஜ்மாலா சொல்லியாச்சு. இப்ப தஃப்சீல் என்ன? என்னென்ன பழங்கள் இருந்துச்சு? ஆப்பிள் பழம் இருந்துச்சு, திராட்சை பழம் இருந்துச்சு, ஆரஞ்சு பழம் இருந்தது, அதே போல மற்ற கொய்யா பழம் இருந்தது. இப்படி பழங்களை பிரித்து பிரித்து இது தஃப்சீல். 10 நபர்கள் வந்தார்கள் என்பதாக சொன்னோம். அது ஒட்டுமொத்த இஜ்மால் சொல்லுவாங்க. இப்ப இதுல ஜெயித் இருந்தான், அதே மாதிரி அம்ர் இருந்தான், ஹாலித் இருந்தான், ரஷீத் இருந்தான், இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து சொல்றது. அஷ்ரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு சுபசி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அதிலே கூறப்பட்டிருக்கின்றது சொல்லிட்டோம். இப்ப இந்த 10 இருக்கலாம். யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப், ஹஜ்ரத் சயீத் இப்னு ஸைத், ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதில்லா, ஹஜ்ரத் அபு உபைத் இப்னு ஜர்ராஹ், ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவாம், இப்படி 10 பேரை ரலியல்லாஹு அன்ஹும், இவள 10 பேரை பிரிக்கிறது. உம்மஹாத்துல் முஃமினீன் சொல்றோம். அதுல ஒண்ணா தனித்தனியா பிரிக்கிறது. உம்மஹாத்துல் முஃமினீன்களை பற்றி பேசப்பட்டது. அதுல யார் யாரை பத்தி பேசப்பட்டுச்சு அது சுருக்கமா சொல்லி இந்த இடத்துல இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களை பற்றி மட்டும் இன்று பேசப்பட்டது. உம்மஹாத்துல் முஃமினீன் சொன்னா மொத்தம், அது வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்றது. அதான் சொல்றது, இஜ்மாலன் மொத்தமா சொல்லியாச்சு பனி இஸ்ரவேல்கிட்ட என்னுடைய நியாமத்துன்னு சொல்லிட்டு, அதை திருப்பி தஃப்சீலன், அதை என்ன செய்றாங்க? அலா சபீலி தஃப்சீல்னா, அதாவது விளக்கமான முறையில அது அவங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. லியக்கூன அப்லக ஃபித் தத்கீர், அதாவது அவர்களுக்கு எடுத்து கூறுவதிலே மிக, அதாவது முபாலகா, அதாவது மிகைப்படுத்தி அவர்களுக்கு இருப்பதற்காக. அப்லகனா என்னது? பலீகாகன்னு சொல்றது. அதாவது விஷயத்தை என்ன செய்யல யக்கூன் ஆகுவதற்காக, அபுலக அதாவது மிகவும் மிகைப்படுத்தி சொல்றது. ஃபித் தத்கீர், நினைவு கூறக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு முபாலகாவாக, அதாவது தெளிவாக, அவர்களுக்கு விளக்கமாக சொல்வதற்காக வேண்டி, மேம்படுத்தி சொல்வதற்கு மேம்படுத்துவதாக, யக்கூன் அபுலக மிக பலீகானதாக ஆகுவதற்கும், ஃபித் தத்கீர் சொல்வதிலே எனது அதாவது அவள் யக்கூன அபுலக ஃபித் தத்கீரி, நினைவு கூறுவதில் மிக தெளிவாக ஆகுவதற்காக வேண்டியும், வஅதஆ இலல் ஷுக்ரி, ஷுக்ரின் பக்கம் அவர்களை அழைப்பதற்காக வேண்டியும், ஷுக்ரின் பக்கம் அவர்கள் அழைப்பதை போன்று ஆகுவதற்காக வேண்டியும். அப்ப என்னது? அதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுது? அபுலக வஅதஆ, அதாவது அதன் பக்கம் அழைப்பு எடுப்பதற்கும் சொல்வதில் மிகவும் தெளிவாக ஆகுவதற்காக வேண்டியும்
என்ன செய்யப்பட்டிருக்கு, பிரித்து பிரித்து அல்லாஹ் விளக்கமாக சொல்கிறான். ஃபகஅன்னஹு கால, அல்லாஹ் சொல்வதை போன்று, உஸ்குரு நிஅமதி, என்னுடைய நியாமத்துகளை நினைத்து பாருங்கள், என்னுடைய நியாமத்தை நினைத்து பாருங்கள். வஸ்குரு, இப்போ ஒன்று இன்னும், இது நஜ்ஜைனாக்கும், நீங்க நினைத்து பாருங்கள், இது நஜ்ஜைனாக்கும், உங்களை நான் காப்பாற்றிய பொழுது, மின் ஆலி ஃபிரவுன், ஃபிரவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றிய பொழுது அந்த விஷயத்தை நீங்க நினைச்சு பாருங்க. வஸ்குரு, இன்னும் நீங்க நினைத்து பாருங்கள், இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர, உங்களுக்காக வேண்டிய கடலை நாம் இரண்டாக பிளந்தோமே, அதை நினைத்து பாருங்கள். இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர, அதாவது உங்களுக்கு கடலை உங்களுக்கு செஞ்ச பிளந்து கொடுத்தோமே, பிளந்து வழியை ஏற்படுத்தினோமே, அதை நீங்க நினைத்து பாருங்கள். இல்ல ஆகிரி, இப்படி ஒன்று ஒன்றா என்ன செய்யலாம், பிரிச்சு பிரிச்சு அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்றான். அதுல வரிசையா என்னது, அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச நியாமத்துகளை என்ன செய்யறான் சொல்லிக்கிட்டே வரோம். ஆகறக்கனால ஃபிரௌன வான்தும் தந்துரூன், நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது ஃபிரௌனை மூழ்கடிச்சோம், விட்டுட்டோம், பிளந்து மட்டும் கொடுத்தோம், கொடுத்துட்டு என்ன நீங்க கரையேறி போயிட்டீங்க, அப்படி நம்ம விட்டுட்டோம்னா என்னது, ஃபிரௌனு ஏறி வந்துட்டான்னா திரும்ப உங்களுக்கு அதே முசீபத்தை பண்ணி செஞ்சோம், ஃபிரௌனை நம்ம உள்ள மூழ்கடிச்சோம். அவ எப்படி மூழ்கடிச்சோம், இதை வான்தும் தந்துரூன், நீங்க பார்க்க பார்க்க என்ன உங்க கண்ணுக்கு முன்னாடியே அவன் மூழ்கிறத பார்த்தீங்க. இல்ல ஆகிரி, இப்படி ஒரு நாள் சொல்லிட்டு குல்லு ஹாதிஹி நியாம், இந்த எல்லா நியாமத்துகளும் தஸ்ததஇ அழைக்கிறது, ஷுக்ரல் முன்இமி, அதாவது நியாமத் கொடுத்த அந்த அல்லாவை நன்றி செலுத்துவதன் பக்கம் அழைப்பு விடுக்கிறது. ஜல்ல வஅலா, அதாவது கண்ணியமான உயர்வான அந்த நியாமத்தை தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கிறது. லா குஃப்ரானிஹி வ இஸ்யானி, லா குஃப்ரானஹு வ இஸ்யானஹு, அதாவது அவனுக்கு மாறு செய்வதன் பக்கமோ, லா யஸ்ததஇ குஃப்ரானஹு, அவனுக்கு மாறு செய்து நிராகரிப்பதன் பக்கமோ அல்லது அவனுக்கு மாறு செய்வதன் பக்கமோ அழைக்கவில்லை. அப்ப ரெண்டுமே என்னது, குஃபுர் செய்யறது, அதாவது லைன் ஷக்கர்த்தும் அஸீதன்னக்கும் லைன் கஃபர்த்தும், நியாமத்துகளுக்கு என்ன செய்யறது, மாறு செஞ்சு அது குஃப்ர், அதுவும் என்னது, அந்த நீங்க அதுக்கு வந்து நன்றி கட்டத்தனமா நடக்கிறதுக்கு குஃப்ரானி, அப்போ அதனுடைய குஃப்ரான் பக்கமோ அல்லது அவனுக்கு மாறு செய்து வழிபாட்டுக்கு எதிராக நடப்பதன் பக்கமோ நான் என்ன செய்யல, அழைப்பு விடுக்கப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல சொல்வதை கொண்டு என்னன்னு சொன்னா, மக்கள் அதை விளங்கி கொள்வான். அப்போ இது வந்து நம்ம என்னது, அமல் செய்யணும், நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த புத்தி வந்துருங்கிறதுக்காகத்தான் என்ன செய்யப்படுது, இங்க இந்த நியாமத்துக்களை தனித்தனியாக சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறார், தனித்தனியாக சொல்லி என்னது, சென்ற ஆயத்துக்களை ஒட்டுமொத்தமா சொன்னதை இங்க தனியாக பிரித்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு மேல உள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ளும் இதன் மூலம் தான் என்ன செய்யணும், ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அவங்க அடுத்ததாக லுகத்தை பார்ப்போம். லுகத், லுகத்னா அகராதி. அகராதியில் என்ன பொருள், ஆல ஃபிரவுன், அதாவது ஆலு ஃபிரவுன் வாசிப்போம். வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரவுன், ஆலி ஃபிரவுன் என்பதாக வருது. அஸ்லு ஆல், ஆளுங்கிறது என்ன, அஹல் அப்படி, ஆளுன்னு என்ன, ஆளுன் அஹ்லுன் அப்படிங்கிறது வந்தது. அஹ்லுங்கிறத ஆளுன்னு படிக்கணும். வலிதாலிக்க, அதனால தான் இது யுஸகரு பி உஹைல் என்பது தஸ்கீர் செய்யும்போது, ஆளுன்னுங்கிறத தஸ்கீர் செய்யும் உஹைல் என்பதாக, அஹலுங்கிறத எவ்வாறு தஸ்கீர் செய்யப்படுது, உஹைலுன் என்பதாக சொல்லப்படுது. فأبدلت هاؤه ألفا, அப்போ உபதிலத் ஹாவு, அந்த ஹா இருக்குது, அந்த ஹா அகலுங்கிற அந்த அகல்ல உள்ள ஹா வந்து அலிஃபாக மாற்றப்பட்டு, அப்போ அலி, இந்த ஹா வந்து போக்கப்பட்டுச்சு. இப்போ அஹலுன்னு இருக்கு, ஹா லா, அஹலுன்னு இருக்குது. அஹலுங்கிற வார்த்தை இது தஸ்கீல் நினைச்சுவோம் உஹைலுன் என்பதாக சொல்லப்படும். சரி, இப்போ அஹலுங்கிறது தான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஆளுன்னு மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு, அந்த அஹலுங்கிற வார்த்தையில உள்ள அந்த ஹாவை அலிஃபா மாத்திட்டோம். அப்ப அலிஃப், அலிஃப் லாம், அப்போ இந்த ஆ ரெண்டும் சேர்ந்து ஆவாயிடுச்சு. அலிஃப் மத்து சேர்ந்து ஆ, அப்போ அலுல், அப்போ அலிஃப் வந்து இந்த ஹா எடுத்துட்டா அலுல் வந்துடும். இந்த ஹா அலிஃபா மாற்றப்பட்டு ஆன்னு மாறிடுச்சு, ஆலுன், அப்போ ஆலு என்பதாக வந்துடுச்சு. அதான் உபதிலத் ஹாவுஹு அலிஃபன், அப்போ இந்த ஹாங்கிறது இந்த அஹ்லுல்ல உள்ள ஹாவானது அலிஃபாக மாற்றப்பட்டு விட்டது. வஹஸ்ஸ இஸ்திஅமாலுஹு பி உலில் ஹத்ரி வஷ்ஷஅனி கல் முலூக்கி வ அஷ்பாஹிஹிம். அப்போ இந்த ஹஸ்ஸ இஸ்திஅமாலுஹு, இந்த அல் ஆளுங்கிற வார்த்தை, ஆளுன் அஹ்லுங்கிற வார்த்தையும் குடும்பத்துக்கு சொல்லப்படும், ஆளுங்கிற வார்த்தையும் குடும்பத்துக்கு சொல்லப்படும். ஆனா என்ன வித்தியாசம், ஹஸ்ஸ இஸ்திஅமாலுஹு, இந்த ஆளுங்கிற வார்த்தையினுடைய புழக்கம் குறிப்பாக ஆகிவிட்டது பி உலில் ஹத்ரி, அதாவது ஆபத்துடைய, அதாவது அந்தஸ்துடைய, அந்தஸ்துடைய, கல் முலுக்கி, உலில் ஹத்ரினா எனது பெரிய, அதாவது ஒரு அபாயமான ஆபத்தான விஷயங்கள், பெரிய விஷயங்கள், என அந்தஸ்துரிய விஷயங்களுக்கு என்ன செய்யப்படும், இந்த ஆளுங்கிறத புழங்குவாங்க. அந்த அந்தஸ்துடையவர்கள், அதாவது பெரிய ஒரு
உயர்வு உடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யப்படும்? உலி, அந்த உலில் ஹத்ரி வஷ்-அனி, அந்தஸ்துடைய, அந்த ஒரு அதிகாரமுடைய, அந்த பயங்கரமானவர்களுக்கு என்ன செய்யப்படும்? இந்த வார்த்தைகள் புழங்கப்படும். கல் முலூக்கி, அரசர்களை போன்று, வாஷ்பாஹிம், இந்த அரச குடும்பத்தை சார்ந்தவங்க, அரசனை போன்று மற்ற ஒரு விஷயங்கள், அஷ்பாஹனா அவங்களுக்கு ஒப்பானவர்களுக்கு, அந்த அரசர்களுக்கு ஒப்பானவர்களுக்கு அவர்களை பற்றி சொல்லும்போது, அவர்களை பற்றி சொல்லும்போது ஆள் என்பதாக சொல்லப்படும். ஆளுல் முலூக் அல்லது ஆள் இப்படி வந்து சொல்லுவாங்க. சரி, ஃபலா யுகாலு ஆளுல் இஸ்காஃப் வல் ஹுஜ்ஜாம், என்ன சொல்லப்பட மாட்டாது? ஃபலா யுகாலு சொல்லப்பட மாட்டாது. ஃபலா யுகாலு ஆளுல் இஸ்காஃபி, உதாரணமா இஸ்காஃப்னா செருப்பு தைக்கக்கூடியவர், மோசா தைக்கக்கூடியவருக்கு சொல்லுது. அவருடைய குடும்பத்திற்கு, அதாவது ஹஜ்ஜாம் அல்லது முடிவெற்றக்கூடியவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யப்படாது? இந்த குடும்பங்களுக்கு சொல்லப்படாது. அவங்களுக்கு என்னது? ஆளுங்கிற வார்த்தையை புழங்கப்பட மாட்டாது. இஸ்காஃப்னா செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, ஹஜ்ஜாம் அதாவது ரத்தம் கொடுத்திருக்கலாம் இருக்கலாம், அது மாதிரி என்னது, முடி வெட்டக்கூடியவங்க, இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படாது. சரி, ஃபிரவுன் அலமுன், இது ஒரு இஸ்மி அலம், பேராக இருக்கு. லிமன் அலமுன் லிமன் மலக்கல் அமாலிகா, அமாலிகாவுடைய அந்த கூட்டத்தை, அந்த மக்களை ஆண்டானே, அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஜெனிசப்படும். அந்த கூட்டத்தார்களுடைய தலைவனுக்கு, அரசனுக்கு, அவருடைய ஆண்டவனுக்கு அலம், அதாவது ஃபிரவுன் என்பதாக சொல்லப்படும். அமாலிகாவுடைய அந்த கூட்டத்தை ஆண்ட மன்னனுக்கு என்ன செய்யப்படும்? ஃபிரவுன் என்பதாக சொல்லப்படும். கைசர் மலிக்கு ரூம், இப்போ ரோம் நாட்டை சார்ந்தவன், ரோம் நாட்டுடைய அரசன், ரோம் நாட்டு மக்களை ஆட்சி செய்த அந்த அரசனுக்கு என்ன சொல்லப்படும்? கைசர் என்பதாக சொல்லப்படும். அந்த நாட்டு அரசனுக்கு கைசர். ஒக்கிஸ்ரா நீ மலிக்கில் ஃபரஸ், அதாவது ஃபுருஸ், அதாவது ஃபாரிஸ், அதாவது என்னது, பாரசீக நாட்டை ஆண்ட அந்த அந்த மக்களை ஆண்ட அந்த மன்னனுக்கு என்ன சொல்லப்படும்? கிஸ்ரா என்பதாக. ரோம் நாட்டை ஆண்ட அந்த அரசன்களுக்கு, அந்த அரசனுக்கு, அந்த வல்லரசுக்கு, உதாரணமா அவன் ஒரு ஒரு அரசன் கிடையாது. இந்த ரோம்ல யாரெல்லாம் வராங்க, உதாரணமா இந்தியாவில் என்ன செய்யறாங்க? பிரதமர் சொல்றோம், நம்ம ஒரு இடங்களில் சில இடத்துல ஜனாதிபதிமாங்க, சில இடத்துல மலிக்குமாங்க. இப்படி அந்தந்த ஊரை பொறுத்து அந்தந்த இது இருக்குது. உதாரணமா வந்து இப்போ பிரதமருங்கிறது ஒரு பதவியா இருக்குன்னா, அந்த பதவியில் வரக்கூடிய எல்லாருக்குமே பிரதமர் தான். அவன் பேர் எதுவாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ரோம் அப்படிங்கிற நாட்டுடைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே கைசர் தான் சொல்லப்படும். அவன் பேர் எதுவாக இருக்கலாம், அவனுடைய பேர் என்ன பேராக இருக்கலாம், ஆனால் அந்த பதவியில் உட்கார்ந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு கைசர் என்று சொல்லப்படும். அதே மாதிரி பாரசீக நாட்டு மலிக்கல் ஃபரஸ்னது, பாரசீக நாட்டுடைய அந்த ஆட்சி படத்தில் உட்கார்ந்துட்டானா, அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன பேர் வச்சாலும் அவனுக்கு கிஸ்ரா தான் சொல்லப்படும். கிஸ்ரா தான் சொல்லப்படும். அதே மாதிரி அமாலிகாவுடைய கூட்டத்தை ஆண்ட அந்த மன்னனுக்கெல்லாம் ஃபிரௌன் என்பதாக சொல்லப்படும். இப்ப சொன்ன மாதிரி ஃபாரிஸுடைய அந்த அரசருக்கு கிஸ்ரா என்பதாகவும், கைசருடைய அந்த அரசர்களுக்கு ரோம், அதாவது ரோமுடைய அரசர்களுக்கு கைசர் என்பதாகவும் சொல்லப்படும். அப்போ அந்த வரிசையில் உட்கார்ற எல்லாருக்குமே அந்த பேர் தான். இப்போ இந்த விஷயங்கள் என்ன செஞ்சோம்? லோகத்துடைய விஷயங்கள்ல இதை பற்றி பேசப்பட்டுச்சு. அடுத்து ஃபிரௌனுடைய விஷயத்தில், ஃபிரௌன்னா ஏன் அந்த ஃபிரௌனுங்கிற பேர் வந்தது, அவனுடைய செயல்கள் என்ன, அவனுடைய அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் என்ன என்பதை பற்றி இது தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். நம்ம மேலே சொன்ன மாதிரி ஆளுங்கிற விஷயத்தில் பார்க்கணும். நம்ம அஹ்லுங்கிறது ஆளுன்னு சொல்லுவாங்க, அஹ்லுல் பைத் என்பதான்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தஹியாத்தில் வர பாருங்க, وعلى آل محمد كما صليت على إبراهيم, அது மாதிரி وعلى آل محمد وعلى آل إبراهيم وعلى إبراهيم وعلى آل இப்ராஹிம் என்பதாக பார்க்குறோம். அந்த ஆளுங்கிற வார்த்தையை என்ன செய்வாங்க? உயர்ந்த அந்தஸ்துங்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம அத்தஹியாத்தில் என்ன செய்ய, நபிமார்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய விஷயத்துல, நம்ம குடும்பத்துடைய விஷயத்துல என்ன செய்வோம்? புழங்குவோம். அதே நேரத்தில் அஹ்லுங்கிறது என்ன செய்வாங்க? ரெண்டுக்குமே புழங்குவாங்க. அஹ்லுங்கிறது இவங்களுக்கும் புழங்கலாம், அவங்களுக்கும் புழங்கலாம். அஹ்லுல் பைத் என்பதாக நம்ம சொல்றோம். குர்ஆன்லயே அஹ்லுல் பைத் என்பதாகவும் வருது. அப்ப அதனால அஹ்லுங்கிறது வந்து ஒன்றும் இதான வார்த்தை கிடையாது. ஆனா அஹ்லுங்கிறது பெரிய குடும்பத்தாருக்கும் புழங்கலாம், சாதாரண குடும்பத்தாருக்கும் புழங்கலாம். ஆனா அந்த ஆளுங்கிற வார்த்தையை பெரிய குடும்பத்தாருக்கு மட்டும்தான் புழங்குவாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம சொன்ன மாதிரி ஆள் அப்படிங்கிறதும் அகலுங்கிறது பெரிய குடும்பத்தார்களுக்கு புழங்குவாங்க. அதாவது கொஞ்சம் ஷான் அந்தஸ்து உள்ளவங்க, அதே மாதிரி பெரிய அரச பதவியில் உள்ளவங்களுக்கு அது புழங்கப்படும். ஆனால் ஆளுங்கிற வார்த்தை சாதாரண மக்களுக்கு புழங்கப்படாது. யார் வந்து உயர்ந்த பதவியில் அந்தஸ்து இருக்காங்களோ, அது மாதிரி உயர்ந்த குடும்பத்தார்களுக்கு என்ன செய்யப்படும்? இந்த ஆளுங்கிற வார்த்தையை புழங்குவாங்க. இந்த ஆளுங்கிறது என்னது? ஹாஸான வார்த்தையாக இருக்கு, அவங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஹாஸான வார்த்தையா இருக்கு. ஆனா வந்து அகலுங்கிறது ஆமாக இருக்குது.
இது சம்பந்தமாக தான் சொல்லப்பட்டுச்சு. இங்க நம்ம முனாசபத் என்னங்கிறத பார்த்தோம். சென்ற ஆயத்துக்களுக்கும் இந்த ஆயத்துக்களுக்குள்ள முனாசபத் பார்த்தோம். அது சொல்லும்போது தான் என்னது, இவங்களுக்கு முன்னாடி தனித்தனியா அல்லாஹ் வந்து மொத்த நியாமத்தை சொன்னவன் இப்போ கொஞ்சம் தனித்தனியா என்ன செய்யறான், இனி சொல்லி காட்டுகின்றான். அவங்களுக்கு செய்த உபகாரங்களை, அவங்களுக்கு செய்த வெகுமதிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்பதை நம்ம என்ன செஞ்சோம், இந்த விளக்கங்கள் மூலம் பார்த்தோம். இந்த முனாசபத் தொடர்பும் அதான் என்பதையும் நம்ம தெரிந்து கொண்டோம். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் உள்ள அகராதி பொருட்கள், வரக்கூடிய சில அகராதி பொருட்களையும் அதோடு ஆயத்துடைய விளக்கங்கள், தஃப்சீருடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். நாம் இந்த ஆயத்துகளில் நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறது, சொன்ன மாதிரி என்ன நம்ம அமல் செய்யணும் என்ற எண்ணத்தோட, குறிப்பாக இந்த முனாசபத்தில் சொன்ன விஷயங்கள்ல 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னது, அல்லாஹ்வுத்தாலா நியாமத்தை சொல்லி காமிச்சிட்டான். அப்போ அது எதுக்காக சொல்லி காட்டுறான்னு சொல்லும்போது மக்கள் விளங்குறதுக்கும் லேசாக இருக்கணும், நன்றி செலுத்துறதுக்கும் தோதுவாக இருக்கணும். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்ம படிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் வரணும், நம்முடைய உள்ளத்தில் ஒளி ஏற்படணும், நம்முடைய சிந்தனையில் தெளிவு ஏற்பட வேண்டும். இப்போ அல்லாஹ்விடம் நாம் இஹ்லாஸையும் இஸ்திஹ்லாஸையும் தக்வாவையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த குர்ஆனின் மூலம் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் என்று சொன்னது மாதிரி அது காட்டக்கூடிய வழி இருக்குது, பலமான வழியாக இருக்கும், திடமான வழியாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுதியானவங்களா ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களா பயப்படக்கூடியவங்களா இருந்தால் என்ன செய்யும், இந்த குர்ஆன் வழிகாட்டும். அதனால அந்த பயத்தோடு என்ன செய்யறது, குர்ஆனை கொண்ட நேர்வழியை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் படித்து கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.